ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிரேவன் த ஹண்டர். இது தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கு. இதை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜேசி சாண்டோர். ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் வெங்க், ஆர்ட் மார்க்கம், மார்ட் ஹோலேன்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தது பார்த்தீங்கன்னா ஆரன் டெய்லர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ரசல் க்ரோ வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அலெசன்ட்ரோ நிவலோ வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர் ரேட்டட் மூவி. மார்வல் படம்னு சின்ன பசங்களை இதை கண்டிப்பாக கூட்டு போகவோ இல்லை பார்க்கக்கூடாது. ரொம்ப பிளட் அண்ட் கூராக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆர் ரேட்டட்ன்றதில் ஒன்லி மெச்சூரிட்டி பீப்புள் தான் பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து கிரேவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆவான். எஸ்கேப் ஆகிட்டு அவன் ஒரு இடத்துக்கு போவான். அது வந்து எங்கன்றது அப்புறம் தெரியும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தை வேட்டாடுற சீன் வரும். அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட போவான். அப்போ வந்து அவங்க அப்பா கூட போகும்போது ஒருத்தன் அலெஸ்கின்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து புகழடையணும், பெரிய புகழடையணுன்றது தான் அவனோட எய்மு. அந்த நிக்கோலா கிராவின் ஃபோக், அதாவது ரசல் க்ரோவோட பேர் அது நிக்கோலாய். அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க. செர்கின்னு ஒருத்தன் இருப்பான், டிமிட்ரின்னு ஒருத்தன் இருப்பான். இந்த செர்கி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா பெரிய பையன். அவனை வந்து சிங்கம் வந்து அட்டாக் பண்ணிவிடும். அப்போ வந்து அந்த சிங்கத்தோட ரத்தம் வந்து இவன் உடம்புல கலந்துடும். இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆகுது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேருந்து வெளியே வந்து அவன் ரஷ்யாவுக்கு தனியாக வந்துடுவான். வந்துட்டு காட்டு எருமைகள் வந்து அவனை தாக்க வரும். அப்போ வந்து இவனை பார்த்தோன்னா அது நிற்கும். அப்புறம் அங்கே வந்து அந்த காட்டு எருமைகளை சாவடிக்க வரவங்களை வந்து இவன் வந்து சாவடிப்பான். இது மாதிரி அவன் தனியாக வாழ்வான். ஆற்றுல ஓடுற மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவான். இவங்க அப்பாவும் தம்பியும் வந்து நாம் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறோன்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. இருந்தாலும் அவன் வரமாட்டான். இப்போ அந்த ரஷ்ய காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற பிரச்சனை. இந்த அலெக்சி வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தனி பவர் இருக்கும். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது. அப்புறம் நடுவில் ரொம்ப போரிங்காக இருந்தது. கடைசி 40 மினிட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒரு நியர்லி 35 மினிட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஒரு ரைனோ மேனுக்கும் ஒரு கிரேவனுக்கும் ஃபைட் நடக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் அந்த தம்பி வந்து இந்த கிரேவனோட தம்பி வந்து அவன் தேடி வருவான். கிரவினாஃப் ஃபோர்ட், அவன் பேர் கிரவினாஃப், டிமிட்ரி கிரவினாஃப் வந்து தேடி வருவான். அப்போ அவனை தாக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்றது தான் படத்தோட கதை. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்ட் 35 மினிட்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதை நீங்கள் வந்து மார்வல் ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக பயப்படாமல் பார்க்கலாம். நல்லா ஆக்ஷன் ஃபைட்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஆர் ரேட்டட் மூவி. குழந்தைங்களோ இல்லை சின்ன பசங்களையோ கூப்பிட்டு போகாதீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.